சமூகத்தில் தங்களுடைய அடையாளங்களை மறந்து அரிஜினாக்கப்பட்டதும் ஆதிராவிடர் ஆக்கப்பட்டதும் எஸ்சி ஆக்கப்பட்டதும் மிஸ்ஸிங். ஸோ இந்த மூணையும் எடுத்து தான் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி என்னன்னா, எல்லா சமூகங்களும் சாதி சங்கங்கள் நடத்துகிறவர்களும் சமூக அமைப்பு நடத்துறோம்னு சொல்லிக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்கிற ஒரே டைலாக் என்னன்னா, நாங்கள் ஆண்ட பரம்பரைடான்னு சொல்கிறோம். ஆளாத பரம்பரையே கிடையாது தமிழ்நாட்டில். எல்லா பரம்பரையுமே ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் படையெடுத்து, அதாவது மதுரைக்காரங்க ஊரா போய் தஞ்சாவூர்காரனை அடிச்சிருக்காங்க, அடிச்சு சோழ நாட்டை கைப்பற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா, இங்கிட்டு கோயம்புத்தூர்காரன் வந்து கிளம்பி போய் மதுரைக்காரனை அடிச்சிருக்கான், அடிச்சுட்டு சேரனுடைய கொடி பறக்குதுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ஊரா பகுதியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கேங்ஸ்டர் மாதிரி இவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. தமிழர்களுக்குள் நடந்த பங்காளி சண்டையில சிந்தப்பட்ட ரத்தத்தை இவங்க வந்து புலங்காயுதமா சொல்றாங்க. புறநானூறு படைத்து விட்டோம் நம்ம. ஏய், பங்காளியை கொலை பண்ணிட்டு வந்திருக்கடா சீமான் மாதிரி ஆளு ஒசுப்பேத்தி விடுறாங்கல்ல. மகாபாரத போர் நடந்தப்ப பஞ்சபாண்டவர்களுடைய அந்த இதுல வந்து அந்த படை களத்துல சோறாக்கி போட்டவனே யாரா? நம்ம தமிழன் தானடா. அதுவே கற்பனை கதை மகாபாரதமே. அதுக்குள்ள இவங்க ஒரு டுபாக்கூர் ஐட்டத்தை விட்டு சரியான வரலாறை சொல்லல, முழுமையா சொன்னாதான் வரலாறு முழுமை. அப்ப உண்மையான வரலாறு என்னங்கிறத வந்து கிருஷ்ணசாமி எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து, நம்ம ஆண்ட பரம்பரை எப்படிலாம் போர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு போர் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை வந்து எழுதி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷனுக்கான காசுலாம் நீங்க கொடுத்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் நீங்க விரும்புகிற விதமாக ஒரு நம்மலாம் மன்னர்களாக இருந்தோங்கிறதுக்கான படத்தை வேணா அவர் எடுக்க வைக்கணும். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வெளியாகின வாழை படத்துக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வந்துச்சு சார். பல இயக்குநர்கள் படம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலுமே இந்த அளவுக்கு நல்ல கருத்துக்கள் வந்தாலும் சில மாறுபட்ட கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. எந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க மக்களுடைய வலியை மட்டும் சொல்கிறாங்க. அந்த பூர்வீகமாக அந்த மண்ணுக்கு சொந்தக்கார மக்களுடைய வலியை மட்டும் சொல்கிறாங்க, அவங்களோட வலிமையை சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் பற்றி உங்களுடைய என்ன சார்? வாழை குறித்து பல்வேறு முரண்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் அந்த வாழை படத்தை காவியம் என்று கொண்டாடியவர்கள் ஒரு பக்கம், இந்த படத்தை தகுதிக்கு மீறி பாராட்டுகிறார்கள், சுயசாதி பற்றாளர்களின் கொண்டாட்டமாக இது மாறிவிட்டது என்று ஒரு கூட்டமும், பிற சாதிக்காரர்கள்லாம் இந்த இதெல்லாம் அளவுக்கு மீறி தலையில் வைத்து ஆடுகிறார்கள் என்பது மாதிரியான ஒரு போக்குமாக இது ஒரு சுயசாதி பற்றாளர்களுக்கும் பிற சாதி வெறுப்பாளர்களுக்குமான விளையாட்டு மைதானமாக இந்த விமர்சனத்தை மாற்றிவிட்டார்கள். ஒரு சினிமாவை சினிமாவாக கடந்து போவது என்கிற இடத்தை தாண்டி இதுக்குள்ள பல்வேறு முரண்கள் கூர்திட்டப்பட்டது. அப்புறம் இன்னொரு கடுமையான விமர்சனம் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த விபத்து நடந்த அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் நடக்கக்கூடிய அந்த விபத்து சார்ந்த இடம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அந்த லாரி கவிழ்ந்ததற்கான இடம் பேட்மான் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த பகுதியில் ஒரு இரவு 7:30-8 மணி அளவில் அந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான போது அந்த பகுதி மக்கள் ஓடி ஆபுதீன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சுருந்தார். அவங்க கடையிலேருந்து பெட்ரூமாஸ் லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய், பல டார்ச்சுகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பகுதி சார்ந்த இஸ்லாமியர்கள், இன்னும் வேறு பிற சமூகங்களை, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள், தேவர் கம்யூனிட்டி ஆட்கள்லாம் சேர்ந்து அந்த மீட்பு பணியில் அன்று இரவு முழுக்க கண்விழித்து போராடி ஒரு 7 உயிர்களை காப்பாற்றினாங்க. அன்றைய காலகட்டத்தில் அலைபேசிலாம் கிடையாது, ஃபோன் வசதி கிடையாது. அது அப்போ இந்த எஸ்டிடிலாம் புக் பண்ணி பேசுகிற ஒரு காலகட்டம். ஏன்னா 1999ங்கிறதுனால எஸ்டிடிலாம் புக் பண்ணி பேசுகிற காலகட்டம். அப்புறம் அரசு நிர்வாகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு காவல்துறை அப்புறம் ஆம்புலன்ஸ் அப்புறம் மாவட்ட கலெக்டரே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களெல்லாம் பாராட்டினாங்க. ஏன்னா 99 காலகட்டங்கிறப்ப அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களாம் அந்த ஊரில் தான் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தானே இந்த கதையை நீங்கள் எடுத்ததாக சொல்கிறீங்க. அந்த பேப்பர் கட்டிங்லாம் போடுறீங்களா கடைசியில் முடிக்கும் போது, படம் முடியும் போது, ஏன் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் குறித்த ஒரு சிறிய ஒரு இதை கூட நீங்கள் தெரிவிக்கலை, இஸ்லாமியர்கள் என்பதனால் தெரிவிக்கலையா என்றெல்லாம் கூட விமர்சனங்களை கடுமையாக முன்வைத்து சோசியல் மீடியாவில் அது ஒரு வைரலாகி பேட்மான் நகரை சேர்ந்த ஃபரூக் என்பவர் இதை ஒரு பதிவாகவே எழுதியிருந்தார். இப்படி பல வகையான விமர்சனங்கள் இதற்குள்ள இருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை பற்றி ஒரு எங்கேயும் எப்போதும் படத்தில் வந்த ஒரு விபத்து காட்சியில் ஏற்பட்ட பதட்டத்தை கூட எங்களுக்கு அது கடத்தலை. ஒரு சிறுவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை சொல்லப்பட்டது முழுக்க வாழைத்தார் சுமை தூக்குற தொழிலாளியுடைய ஒரு குழந்தை பருவம் எவ்வளோ துயரமானது அப்படின்னு அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த கதை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாலும், ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் அந்த மாதிரி வாழைத்தார் சுமக்குதா? ஏழப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்கள கூலி தொழிலாளர்கள் எல்லா சமூகங்கள்லேயும் தானே இருப்பாங்க.
அதை ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய படமாக ஏன் எடுக்கிறீங்க அப்படிலாம் அந்த படத்துல வந்து அப்படிப்பட்ட விமர்சனங்கள் அதில் வருகிறது. ஆனா அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சேர்ந்தவர்களை காட்டுற மாதிரி எடுத்தது மாரி செல்வராஜ் என்பதனால அப்படி கற்பிதங்களை வந்து அவங்களா உருவாக்கி கொண்டாங்க. அவர் அப்படி சொல்லலை, அப்படி ஒரு கற்பிதங்களை உருவாக்கி கொண்டாங்க. இப்போ வழக்கமான தமிழ் சினிமாவில் வந்து ஏழை பணக்காரனுக்கான கதைன்னு நிறைய கதை இருக்குது. ஒருத்தர் ரொம்ப ஏழப்பட்டவனாக இருந்தேன், அவன் வாழ்க்கையில் போராடி முன்னுக்கு வந்தேன், அல்லது ஒரு வாழ்க்கையை சாதித்தேன், அல்லது சாதிக்க முடியாமல் அழுதான் அப்படின்னு பல கதைகள் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு பரதேசின்னு ஒரு கதை இருக்குது, பாலா இயக்கத்தில் வந்து வெளிவந்த. அது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து கூலி அடிமைகளாக கொண்டு போனதை வந்து காட்டுறாங்க அந்த படத்தில். அங்கே எங்காவது சாதிய அடையாளங்களோ அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடையாளங்களோ ஏதாவது ஒரு குறியீடுகளோ அங்கே அந்த படத்தில் இல்லைல்ல. அப்போ எந்த இயக்குனர் வந்து படத்தை கையாளுகிறாரோ அதனுடைய முத்திரை வந்து அதற்குள்ள வந்து விழுது. அப்போ இந்த இயக்குனர் தான் இங்க வந்து இயக்குனர் என்ன படத்தை அவங்களே தீர்மானிக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய தொடக்க கால படம் வந்து சாதிய வன்மம் குறித்த படத்தை வந்து அவர் வெளிப்படுத்தினதுனால, ஒடுக்குமுறை குறித்த படத்தை வந்து ஒரு தொடக்க படத்துல இருந்து பரியேறும் பெருமாள்ல இருந்து வெளிப்படுத்தினதுனால அப்படி ஒரு முத்திரை அவர் மீது வந்து இருக்கு. பல வகையான விமர்சனங்கள் வந்து இதற்குள்ள வருகிறது. இதுல எல்லாத்தையும் தாண்டி ஒரு விமர்சனம் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வந்து மண்ணின் மைந்தர்களை வந்து கூலிக்காரங்களா காட்டுறிய, நாங்கெல்லாம் வீரம் மிக்கவங்க, ஆண்ட பரம்பரடா அப்படின்னு ஒரு பேசுறாரு. ஆமா, வரலாறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு, வலிமையை சொல்லலை. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி என்னன்னா, எல்லா சமூகங்களும் சாதி சங்கங்கள் நடத்துக்கிறவர்களும் சமூக அமைப்பு நடத்துகிறோம்னு சொல்லிக்கிறவங்க அத்தனை பேருமே சொல்கிற ஒரே டைலாக் என்னென்னா, நாங்கள் ஆண்ட பரம்பரைடான்னு சொல்கிறோம். ஆளாத பரம்பரையே கிடையாது தமிழ்நாட்டில், எல்லா பரம்பரையுமே ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன கொடுமைன்னா, இப்போ பாரிவள்ளல்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரிவள்ளல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அந்த பாரிவள்ளலை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தமிழ் ஆய்வாளர், முனைவர் பட்ட ஆய்வாளர்னு சொல்லுவாங்கள்ல, பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பரம்புமலைக்கு போனார். அது இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது, அது பிரான்மலைன்னு சொல்லக்கூடிய பேரில் இன்றைக்கு இருக்குது. பரம்புமலையை சுற்றி வந்து ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தா, பாரி ஆண்ட பிரதேசம் என்ன அப்படின்னு அந்த பகுதியை போய் பார்க்குறாரு. அது இன்றைக்கி ஜனநாயகத்தில் என்னவா இருக்குன்னா, பாரி ஆட்சி செய்த இடம் பஞ்சாயத்து போர்டு இருக்குது. இன்றைக்கு ஒருவேளை பாரிவள்ளல் வந்து உயிரோடு இருந்திருந்தால் அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அவ்வளவு சிறிய நிலம் தான் அவர் ஆட்சி பண்ணியிருக்கார். அப்போ இதை வைத்துக்கொண்டு எல்லா சாதியுமே சொல்லலாம் இல்லையா? இப்போ சிவகங்கை பகுதியை வந்து மருது பாண்டியர்கள் ஆண்டாங்கங்கிறான், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ராமநாதபுரத்துக்கு போனோம்னா சேதுபதி சீமைங்கிறான், இங்கிட்டு கொஞ்சம் வந்து கொங்கு மண்டலம் பக்கம் வந்துட்டோம்னா இதெல்லாம் வந்து சேர நாடுங்கிறான், இங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா சோழ நாடுங்கிறான். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வேலையாக இருந்திருக்குன்னா, பாண்டியன் படையெடுத்து, அதாவது மதுரைக்காரங்க ஊரா போய் தஞ்சாவூர்காரனை அடிச்சிருக்காங்க, அடித்து சோழ நாட்டை கைப்பற்றிட்டோங்கிறாங்க. அங்கே இருக்க ஆடு மாடையெல்லாம் ஓட்டி கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க. விட்டுட்டு அந்த ஒரு ராணியிலேருந்து எல்லாரையுமே வந்து நான் தான் ஜெயிச்சவேன் அப்படின்னு குடியேற்றிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா, இங்கிட்டு கோயம்புத்தூர்காரன் வந்து கிளம்பி போய் மதுரைக்காரனை அடிச்சிருக்கான், அடிச்சுட்டு சேரனுடைய கொடி பறக்குதுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இவங்க ஊரா பகுதியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கேங்ஸ்டர் மாதிரி இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் போர் நடத்தி, இதெல்லாம் வேறு நாடு தானே. இப்போ பாண்டிய நாடு, இப்போ நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் மானாமதுரையிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் போனால் சிவகங்கை சீமை, சிவகங்கை வந்துடுது. ஒரு 50 கிலோமீட்டர் போனால் சேதுபதி சீமை ராமநாதபுரம் வந்துடுது. 40 கிலோமீட்டர் போனால் பாண்டிய நாடு வந்துடுது. எத்தனை நாடு இருக்குது பாருங்கள். நான் இருக்கிறதே ஒரு 4-5 நாட்டுக்குள்ளே சேர்ந்து தான் நான் இருந்திருக்கேன். ஒரு இதுக்கெல்லாம் பாஸ்போர்ட்லாம் போட்டால் என்ன நிலைமை ஆகும் தெரியல எனக்கு. விசாலாம் எப்படி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. இதைத்தான் வந்து என்ன பண்ணா, ஒருத்தன் தமிழன் இன்னொரு தமிழனை, அதாவது சேரன் சோழன் அடித்தது, சோழன் வந்து பாண்டியன் அடித்ததுங்கிறது தமிழர்களுக்குள் நடந்த பங்காளி சண்டையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை தான் இவங்க வந்து புலங்காயுதமாக சொல்கிறாங்க. புறநானூறு படைத்து விட்டோம் நம்ம, சாதாரண ஆளுகளா நம்மலாம், புறநானூற்று வீரம் படைத்தவன் இல்லையா, டேய் பங்காளியை கொலை பண்ணிட்டு வந்திருக்கடா, நீ கும்பிட்ற சாமியை கும்பிட்றவன், நீ பேசுகிற மொழியை வந்து பேசுகிறவன், நீ திங்கிற சாப்பாட்டத்தை அவனும் சாப்பிட்றான், உன் நம்பிக்கை உன் வாழ்க்கை முறை எல்லாம் ஒன்று தானே. இந்த கேங்ஸ்டர் வாரம் அவங்க நடத்தியிருக்காங்க. இதை நடத்தி விட்டு நம்மெல்லாம் வீரமிக்க சமுதாயம், நம்ம யார் தெரியுமா, நம்மெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆளுக தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த சீமான் மாதிரி ஆளுக ஒசுப்பேற்றி விட்றாங்கல்ல. மகாபாரத போர் நடந்தப்ப பஞ்சபாண்டவர்களுடைய அந்த இதில் வந்து அந்த படை களத்தில் சோறாக்கி போட்டவனே யாரா, நம்ம தமிழன் தானடா. அதுவே கற்பனை கதை மகாபாரதமே. அதுக்குள்ளே இவங்க ஒரு டுபாக்கு ஒரு ஐட்டத்தை விட்டு ஒரு கதையை சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க. அது மாதிரி இப்போ கிருஷ்ணசாமி நம்ம ஆண்ட பரம்பரைடா, ஏன்டா எப்படா வந்து கூலிக்காரனா காட்டுவிய, வாழையை தூக்குறவனாவாடா காட்டுவிய, நம்ம வாழையை தூக்குற அளவுக்கு நம்ம கோலையாடா. உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவத்தை ஒருத்தர் கதையாக எழுதியிருக்காரு, ஒரு சினிமா இயக்குனர் படமாக எடுக்கிறார். அவ்வளோதானே.
அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழை படத்தில் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஒரு தீர்வு இருக்கணும், ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும், ஒரு கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து அதை தரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. ஸோ அதை எப்படி ஏன் தரவே இல்லை? அந்த அந்த சிறுவன் வந்து அந்த வண்டியில் ஏறாமல் தப்பிச்ச ஒரு சிறுவன் தான் நான் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்கிறார் இல்லையா? இப்போ அதிலிருந்து தப்பித்த ஒருவர் வந்து தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த திரைப்பட கலைஞராக இருக்கிறாருங்கிறது அதுவும் ஒரு யதார்த்த வாழ்க்கையில் உள்ளது தானே. உண்மை கதைனா அந்த உண்மை கதையில் சம்மந்தப்பட்ட அன்றைக்கு குழந்தை பருவமாக அன்றைக்கு சிறுவனாக இருந்த ஒரு கேரக்டர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த திரைப்பட ஆளுமையாக இருக்கிறாருங்கிறதும் பாசிட்டிவ் தானே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்குறப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த அவர் குறிப்பிடக்கூடிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து மிஸ்லீட் ஆயிடுவாங்க. ஒரு போர் குணத்தில் வந்து நம்ம மண்ணிலே நம்மளை வந்து வேலையால் வச்சுருந்துருக்காங்க, நம்ம மண்ணை மீட்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இருக்கக்கூடியவன் வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு அவனுக்கு மனசில் வந்து இது மாதிரி இல்லை போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான பாதைக்கு இந்த படம் எடுத்து செல்லுதுன்றாங்க. கூலி வேலை பார்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, ஏழப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கூலி வேலை பார்த்தாங்க, உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டாங்க. இதைத்தானே படம் எடுத்துருக்காரு. ஒவ்வொரு வாழைத்தோப்பாக போய் திருடினாங்க, எல்லாத்தையும் வந்து திருடி வந்து லாரியில் ஏற்றுனாங்க அப்படின்னு ஒரு கதை பண்ணார்னா, நம்ம சமூகம் உழைச்சி வாழக்கூடிய சமூகம் நம்மளை ஏன்டா திருடனா காமிச்சிங்க அப்படின்னு கோவப்பட்டால் ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. ஒரு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அவங்க உழைப்பு சுரண்டல் நடக்குது, அவங்க வாழ்க்கை முறையில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத அவர் அனுபவித்த வாழ்க்கையை அவர் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், இந்த சமூகத்திற்கு தலைவராக தன்னை கருதி கொடுக்குற புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவர் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அரசர் குலமாக மாறி எல்லாருமே கோடீஸ்வரனாக மாறிட்டாங்களா? யாருமே வந்து சாதாரண நிலையிலேயே போய் எல்லாருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதா? கிருஷ்ணசாமி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு. அதுக்காக அப்படி உயர்ந்திருக்கு. அதனால நீங்க வந்து எல்லாருமே வந்து இன்னமும் எங்க சமூகம் இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. ₹1 ₹2க்காக போராடின சமூகம் கிடையாது இது வந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் ஏன் சித்து காமிக்கிறீங்க? நாங்க வந்து நிலத்துக்காக போராடணும், அதை சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அப்துல் கலாமும் ஜனாதிபதி ஆனார்ல, அந்த டைமில் அவர் ஊர் ராமேஸ்வரத்தில் அந்த பகுதியில் தங்கச்சி மடம், அந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இந்த ஊர்லலாம் கருவாடை வியாபாரம் பார்க்குறாங்கல்ல, கடல்லேருந்து வரக்கூடிய மீனை விற்கிறவங்க கொஞ்சம் பேர் காஞ்ச கருவாடை வந்து விற்கிறாங்கல்ல, பல இஸ்லாமியர்கள் வந்து அந்த கருவாட்டை வியாபாரம்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா அவர் ஜனாதிபதி ஆனது? ஆச்சா? ஒரு பாய் வந்து ஒரு புகையை போட்டுக்கிட்டே அப்படியே வர்றாப்புல கடையாக வந்து ஒரு ₹5 வாங்குறாப்புல. அப்போ அவரை காமிச்சிட்டது அப்படி அவரை பற்றி என் படத்தில் காட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் சாம்பிராணி புகை போட்டு கடையாக ஏறி ₹5 வாங்கிட்டு போகிறாரு ஒரு பாய் அப்படின்னு காட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அது அப்துல் கலாமை வந்து அவமானப்படுத்துறதுக்காக காட்டுறாங்களா? அப்போ இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க எல்லாருமே ஜனாதிபதி ஆகிடுவாங்களா? எல்லா சமூகத்திலையுமே வெற்றி பெற்றவர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், அதிகாரமிக்கவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருப்பான். அதுக்காக அந்த ஒட்டுமொத்த சமூகமே மேடையேறிடுச்சா? எல்லாருமே முன்னுக்கு வந்துட்டாங்களா? இது எப்படி அவமானப்படுத்துறதா? சரியான வரலாறு சொல்லலை, முழுமையாக சொன்னாதான் வரலாறு முழுமையாக. அப்போ ஒரு உண்மையான வரலாறு என்னங்கிறத வந்து கிருஷ்ணசாமி எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி மாரி செல்வராஜை படம் எடுக்க விட்டாருன்னா அந்த வரலாறை எடுத்துருவோம். இப்போ பாகுபலி மாதிரி எல்லாருமே அரசர்கள் வாழ்ந்த ஒரு கதையை வந்து படை வீரர்களை வாழ்ந்த கதையை வந்து கிருஷ்ணசாமி ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். சும்மா தானே இருக்கிறார் அவருக்கு அரசியலையும் பெரிதாக வெற்றி கிடையாது, இப்போ ஒன்றும் போராட்ட காலத்துலேயும் அவர் கிடையாது. அதனால் அவர் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கலைஞர்லாம் வசனம் எழுதியிருக்காருல்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு சரித்திரத்தை எழுதி நம்ம ஆண்ட பரம்பரை எப்படிலாம் போர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போர் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை வந்து எழுதி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷனுக்கான காசுலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் நீங்கள் விரும்புகிற விதமாக ஒரு நம்மளாம் மன்னர்களாக இருந்தோங்கிறதுக்கான படத்தை வேணால் அவர் எடுக்க வைங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறாரு சார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து வாழை படத்தை புகழ்ந்தாரு, ஆனால் தங்கலான் படத்தை வந்து விட்டுட்டாரு. தங்கலான் படம்ங்கிறத அவர் குறிப்பிடலை. அது ஒரே டைமில் வந்த படத்தில் இதை மட்டும் புகழ்றாரு. இவரோட வீடு, இந்த இயக்குனர் வீடு பக்கத்திலே இருக்குது, அதை விட்டுட்டு தூரத்தில் இருக்கிற இயக்குனர் வீட்டுக்கு போய் புகழ்றாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இந்த படத்தை ஏன் வந்து அவர் பிரித்து பார்க்குறாரு? இந்த படம் தான் நல்லா இருந்தது, தங்கலான் தான் சரியான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது சரியான படம் இல்லை. ஜாதிக்காரன் எடுத்த படம் வாழை, ஓன் ஜாதிக்காரன் எடுத்த படம் தங்கலான்னு, நீ போய் அங்கேயே போய் பாராட்டு, இங்கே எதுக்கு வர்ற அப்படின்னு வெளிப்படையாக கேட்காம மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, நீ ஏன் அங்கே போய் பாராட்டலை அப்படிங்கிறாரு. ரஞ்சித்தை வந்து பல முறை பாராட்டி இருக்கிறாரு. தங்கலான் பட கருத்துக்கள் தான் சரியானது, வாழைப்பட கருத்துக்கள் அவ்வளவு சரி இல்லை. தங்கலான் படத்தில் வந்து தங்கத்தை எங்க ஆளுங்க மட்டும்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுப்பாங்க, மிச்ச ஆளுகளுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரனுக்கு கூட தெரியாமல் இருந்துச்சு, திப்பு சுல்தான் காலத்தில் கூட இவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு, நாங்கள் தான் கரெக்டாக பிடிச்சோம் அப்படின்னு கதை சொல்லியிருக்காரு. இப்போ தங்கத்தை கைப்பற்றுகிற, அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ தலித் சமூகத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பறையார் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய தங்க சுரங்கங்களுக்கெல்லாம் ஓனராக இப்போ இருக்காங்களா? அப்போ வரலாற்றில் சரியாக சொல்லியிருக்காங்கன்னா அது வேலைக்கு தானங்க போனாங்க. இப்போ உடல் உழைப்பு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறது தானே அது.
என்ன அதில் சரியாக சொல்லிட்டாங்க இதில் சரியாக சொல்கிறேன்னா அவங்கெல்லாம் மன்னர்களை காமிச்சாங்களா அதில்? இது வேணும்னே சிந்து முடிகிற வேலை. அவங்களுடைய வலிமையை நான் சொல்றாங்க. இன்னொன்று சொல்லவா, திருமாவளவன் அவர்கள் வந்து சாதி பார்த்து யாரையுமே பாராட்டுறதே கிடையாது. அவர் விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுக்கூட்டத்திலேயே சொல்கிறாரு, நம்ம தலித்துக்கள் ஒன்று கூடுவதால், பறையர்கள் மட்டுமே ஒன்று கூடுவதால் தலித் மக்களினுடைய விடுதலை நிகழாது. எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறணும், உரிமையை பெறணும், கல்வியை பெறணும் அப்படின்னு சாதி ரீதியாக அரசியலை கொண்டு செல்லாமல் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு அவர் பேசுகிறாரு. ஏன் சுயசாதி பற்றாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு பாராட்ட மனமே இல்லை. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வாழை படத்தை பாராட்டுவதற்கு மனம் இல்லை. இந்த படத்தை நான் பாராட்டவும் முடியவில்லை, திட்டவும் முடியவில்லைங்கிறாரு. மக்கள் பாராட்டி முடிச்சிட்டா நீங்கள் பாராட்டணும்னு அவர் என்ன காத்து கிடக்குறாரா? அதே மாதிரி கம்யூனிசத்தை பற்றி அந்த படத்தில் பேசியிருக்காங்க, அதையும் விமர்சித்திருந்தாரே. கம்யூனிசத்தை பற்றி அந்த படம் வந்து அந்த படமே வந்து என்னென்னா கூலி உயர்வு போராடுகிறதை பற்றி பேசுகிற படம், உடல் உழைப்பு தொழிலாளர் பற்றி பேசுகிறோம். அந்த படத்தை பாராட்டி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து வாழை படக்குழுவை பாராட்டி அவங்களையெல்லாம் அழைத்து வந்து கௌரவம் செய்திருக்கிறாரே. அந்த படத்தில் ஒரு காட்சி வருது, அந்த அம்மா சொல்லுது, கம்யூனிஸ்ட் கட்சின்னு அலைஞ்சு வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிட்டான் அவங்க அப்பேங்காரன் அப்படின்னு ஒரு சொல்லுது ஒரு டைலாக்கில். அதை கூட அவர்கள் வந்து பெரிதுபடுத்தாமல் பாராட்டி இந்த படம் வந்து கம்யூனிசம் தான் பேசுது, அந்த டைலாக் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குரலிலிருந்து வருகிறது அப்படிங்கிறதுக்காக அதை பெருசுப்படுத்தாமல் சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூப்பிட்டு பாராட்டுறார். அந்த மாதிரி பாராட்டுவதற்கு வந்து புதிய தமிழகம் தலைவருக்கு வந்து மனம் வரலையே. அப்போ அவர் வந்து என்னென்னா, நானும் பாராட்ட மாட்டேன், பாராட்டுறவனே நான் சும்மா விட மாட்டேன், நீ எதுக்கு வைங்க போன அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வர அவர் கேள்வி வேறு எழுப்புறாரு. திருமாவளவன் அந்த படத்தை மட்டுமா பாராட்டியிருக்காரு? தேவர் சமூக பின்னணியில் எடுக்கப்பட்ட ராவணக்கோட்டம்ங்கிற படத்தை கூட தான் அவர் கூட்டு பாராட்டினார். யார் அழைத்தாலும் அவங்கள ஹானர் பண்ணுறது, அந்த படத்தில் குறைந்தபட்ச அறம் இருக்கிறதா நியாயம் இருக்கிறதான்னு அதை பாசிட்டிவாக தான் அவர் அணுகுவார் எல்லாத்தையுமே. அதனால் சாதி ரீதியாக திரைப்படங்களை அணுகுவது என்பது முதல்ல தவறான விஷயம். ஒரு கலை இலக்கியம் எல்லாருக்குமானது. மாரி செல்வராஜ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே படம் பார்த்து அந்த படம் வெற்றி பெறுமா? எல்லா சமூகங்களும் அவரை கொண்டாடுறாங்க. மாரி செல்வராஜ் எல்லா சமூகங்களும் அவங்களை பாராட்டுறாங்க. அதனால் நடைமுறையில் சமூகங்கள் வந்து சாதிய வன்மத்தோடு இருக்கலாம். ஒரு கலைப்படைப்பை கொண்டாடுவதில் எல்லாரும் வந்து அவர் ஒரு கலைஞனாக அவரை வந்து போட்டுறாங்க. அப்படி போற்றுவதற்கு மனம் இல்லாமல் அவரை விமர்சிக்கிறார் கிருஷ்ணசாமி. ஓகே சார், வாழைப்படம் பற்றிய விமர்சனங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.